ஜென்ரலாக 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் காமனாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். காமனாக பார்த்தோம் அப்படின்னா லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸ்க்கும் சரி ஏஜ் ஆக ஆக போன்ஸோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்ருக்கும். இதோட பேர் ஆஸ்டியோபொரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக லேடிஸ்க்கு வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம், அதாவது தீட்டு நின்னதுக்கப்புறமோ கர்ப்பப்பை எடுத்ததுக்கப்புறமோ இந்த மெனோபாஸ் இஷ்யூஸ் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கும். ஆஸ்டியோபொரோசிஸ் அப்படின்னா என்னென்னா போனோட ஸ்ட்ரென்த் குறையும். ஜென்ரலாக போன் வந்து ஒரு கட்டடம் மாதிரி, அதை வந்து செங்கல் அண்ட் மண் ரெண்டும் வச்சு தான் நம்ம வந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், விச் இஸ் போத் கால்சியம் அண்ட் வைட்டமின் டி. ஸோ இந்த ஆஸ்டியோபொரோசிஸில் கால்சியம் அண்ட் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி பற்றாக்குறை இருக்கும். அப்புறம் அது ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று படிகிற மெத்தடாலஜியும் வந்து மாறுபட்டு இருக்கும். ஸோ அதனால் போன்ஸ் வந்து ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி கூட மாறிடும். இதனால் ஈஸியாக கொஞ்சம் கீழே லேசாக தடுக்கி விழுந்தாலோ இல்லை ஒரு சின்னதாக அடிபட்டால் கூட போன்ஸ் உடையிறதுக்கும் ஃப்ராக்சர்ஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப சான்சஸ் இருக்குது. இதுதான் நம்ம நிறைய பார்த்தோன்னா வயசானவங்க வீட்டில் சாதாரணமாக தடுக்கி விழுந்திருப்பாங்க, இல்லை உட்காந்துருப்பாங்க, அதில் கூட வந்து இடுப்பெலும்பு ஃப்ராக்சர்ஸ், கால் ஃப்ராக்சர்ஸ்லாம் வர்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆஸ்டியோபொரோசிஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மிட் ஏஜ்லேருந்தே நல்ல ஒரு மசில் எக்ஸசைசஸ், மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் ஃபாலோ பண்ணணும். எப்போவும் கால்சியம் அண்ட் வைட்டமின் டி லெவல்ஸ் வந்து செக்ட் அண்ட் கரெக்டடாக வச்சுக்கணும். சன்லைட்டில் டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் எக்ஸ்போஸ் ஆனோன்னா ஸ்கின்லேயே விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் கால்சியம் ரிச் ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். விட்டமின் டி பிளட் லெவல்ஸில் அடிக்குவேட்டாக இருந்தால் சாப்பாட்லேருந்து கால்சியம் ஆட்டோமேட்டிக்காக அப்சார்ப் ஆகும். ஸோ இந்த கால்சியம் அண்ட் வைட்டமின் டி செக்டாக இருந்து மசில் ஸ்ட்ரென்த்தும் நார்மலாக இருந்தால் ஆஸ்டியோபொரோசிஸ் வர்றதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். அண்ட் போன் ஃப்ராக்சர்ஸையும் ப்ரிவெண்ட் பண்ணலாம். இப்போ ஆஸ்டியோபொரோசிஸ் இருக்கக்கூடிய பீப்புள், அதாவது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பார்த்தோம் அப்படின்னா எப்படிலாம் ஃப்ராக்சர்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில் பார்க்கலாம். அவங்க வந்து எப்போவுமே ஒரு வாக்கிங் எய்டு, ஸ்டிக் இல்லைனா வாக்கர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் வீட்டில் வந்து ரெயில்ஸ், பிடிமானம் உள்ள கைப்பிடிகள் மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்தால் பிடிச்சிக்கிட்டு நடக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் வீட்டில் வழுக்காமல் இருக்கிறதுக்கு வந்து சாக்ஸ் போட்டுக்கிறதோ இல்லை கிரிப் உள்ள மிதிசாக்குகள் போட்டுக்கிறதோ பெட்டராக இருக்கும். ஸோ விழுகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபால்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிபிள் வேஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அதே போல் ஆஸ்டியோபொரோசிஸ் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பர்சனோட ஸ்டேச்சர் வந்து குறையும். இயர்லி ஒன்ஸ் பார்த்தோன்னா நம்ம ஸ்பைனல் லென்த் வந்து குறைஞ்சிட்டே வரும். குறையும் போது ஒரு பர்சன் வந்து கூனி குறுகி கூன் போட்டு இருப்பாங்க. இந்த கூன் போட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபங்க்ஷனலாக நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். போக போக நடந்தால் மூச்சு விடுற கஷ்டங்கள் வரலாம், இல்லை முழுங்கிறதுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், சாப்பிட்ட சாப்பாடு திருப்பி ரீகஜிடேட் ஆகிறதுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், எந்தெந்த மசில்ஸ்க்கு எந்தெந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு பீரியாடிக்காக அந்த எக்ஸசைசஸை பண்ணிக்கிறது எசென்ஷியலாக இருக்கும். ஆஸ்டியோபொரோசிஸ் வந்து குடும்பத்தில் மரபியல் ரீதியாக அதிகமாக வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம அம்மாக்கோ பாட்டிக்கோ இருக்குது அப்படின்னா நம்மளுக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆஸ்டியோபொரோசிஸ் யாருக்கு அதிகம் வரும், ஆண்களுக்கா பெண்களுக்கான்னு பார்த்தா பெண்களுக்கான ப்ரப்போர்ஷன் தான் ரொம்ப அதிகம். ஸோ ஆண்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக ஆண்ட்ரோபாஸ், டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் நின்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஆஸ்டியோபொரோசிஸ் வரும். ஸோ பெண்களுக்கு இப்போ சப்போஸ் ஒரு 55 to 60 இயர்ஸில் ஆஸ்டியோபொரோசிஸ் ஆரம்பிக்குதுன்னா ஆண்களுக்கு வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் லேட்டராக தான் ஆஸ்டியோபொரோசிஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே போல் ஆஸ்டியோபொரோசிஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு மெடிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஜோலின்ட்ரோனிக் ஆசிட், ஆலன்ட்ரோனிக் ஆசிட், இல்லை டெரிபேரடைடு, இல்லைனா டெனோசிமேப், இந்த மாதிரி நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஓரல் டேப்லெட்ஸும் இருக்குது. பட் இந்த எந்த மெடிகேஷன்ஸும் நம்ம செல்ஃபாக எடுக்கக்கூடாது. ஸோ ஒன்ஸ் யூ ஹவ் கிராஸ்ட் 40 இயர்ஸ், இயர்லி ஒன்ஸ் ஒரு போன் டென்சிட்டி செக் பண்ணிக்கோங்க, விட்டமின் டி, கால்சியம் லெவல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுவும் மெனோபாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லேடிஸ் கட்டாயமாக வருஷத்துக்கு ஒரு தடவை போன் டென்சிட்டி அண்ட் கால்சியம் அண்ட் வைட்டமின் டி லெவல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃபேமிலி ஃபிசிஷியனை சந்திக்கும் போது இந்த மாதிரி போன் ஸ்ட்ரென்தனிங் இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, which will reduce further decrease in bone strength வந்து ப்ரிவெண்ட் பண்ணும்.